எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ, இதில தமிழக வெற்றிக் கழகம் வந்து தமிழ்நாட்டில வெற்றி ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ, அது வந்து எந்த மாரியான பெரும்பான்மையை நிரூபிக்க தவறியிருக்காங்க, திராவிட கட்சிகள் எப்படியெல்லாம் வந்து அவங்களோட வாக்குகள வந்து அ வாங்கியிருக்காங்க, அதே வந்து தமிழக வெற்றிக் கழகம் எப்படிப்பட்ட வாக்குகள் வந்து எப்படி வித்தியாசங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க, எப்படி தோல்வி அடைஞ்சிருக்காங்க, எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற முழு டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேலம் தொகுதிகள் பார்த்துட்டு இருக்கோம். சேலம் ஏற்கனவே 2 போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இப்ப பாருங்க. ஸோ இது சேலம் 3வது பகுதி. ஏன்னா சேலத்த பொறுத்தளவுக்கு 11 தொகுதிகள் இருக்கு. ஸோ எல்லா தொகுதிகளும் பேசினா மிகப்பெரிய அளவுல லாங் வீடியோ போகுது. அதனால தான் கொஞ்சம் பார்ட்டா போடுறேன். ஸோ கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆத்தூர் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துரலாம். ஆத்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,11,567 பேரும், பெண்கள் 1,16,564 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 22 பேரும், ஆக மொத்தம் 2,28,153 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,07,265 வாக்குகளும், 90.80% வாக்குகளும் இந்த இடத்துல பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பார்க்குறப்போ, இந்த தொகுதியில ஆத்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கே சார்பில போட்டியிட்ட ஜெயசங்கரன் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க 38.80%, 80,843 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில செல்வபாரதி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 31.50%, 65,525 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து காங்கிரஸ் சார்பில எஸ்.கே. அர்த்தனாரி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 24.90%, 51,896 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில மோனிஷா சின்னதுரை அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3.10%, 6,532 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 15,318 வாக்குகளும் 7.4% பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியை அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில ஆத்தூர் கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா கடந்து வந்த பாதை மிகப்பெரிய அளவுல முக்கியம். ஸோ அந்த அளவுக்கு ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட இருக்க காரணத்தினால, அந்த சேலம் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல வந்து இந்த இடம் வந்து வட மாவட்டங்கள்ல தான் அதிகமா வந்து பாமக சார்புல பாமக கூட்டணியில் இருக்கங்காட்டி அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்க்குறப்போ இந்த இடத்துல ஆத்தூரும் அதே மாரி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 55%, 2021ல 49.10%, 2016லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி தனியா இருந்தாங்க, இவங்க தனியா இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் அந்த கட்சி கூட இருக்கங்காட்டி மிகப்பெரிய அளவுல வந்து அதிமுக அந்த தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருக்கு. கடந்த தேர்தல ஒப்பிடுறப்போ இந்த தேர்தல்ல மிக குறை. ஏன்னா இது வந்து 4 முனை போட்டியா இருந்துச்சு. மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு போட்டி வந்து இந்த தொகுதிகள்ல நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஸோ அதையும் வந்து பீட் பண்ணி இந்த இடத்துல வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுகவோட கோர் ஓட்டர்ஸ் வந்து கண்டிப்பா இன்னும் மாறல. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் இந்த யங்ஸ்டர்ஸ் சம்திங் டூ இந்த புதுசா வந்த நியூ ஓட்டர்ஸ்லாம் கொஞ்சம் மாறியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து தொகுதிகள் வந்து ஏன்னா அவங்க வெற்றி பெற்ற தொகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் அந்த மாரி தான் அதிகமா இருக்கு. ஸோ அவைங்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப சேலத்திலே பார்த்தீங்கன்னா, சேலம் மாநகர்ல அவைங்க அது 5 தொகுதிகள வந்து கைப்பற்றியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சேலம் வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் வைஸ் பார்க்குறப்போ நகரங்கள்லாம் அங்க கைப்பற்றியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம். அடுத்து டிவிகே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 31.50% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. டிஎம்கே கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க வந்து கிட்டத்தட்ட வாக்குகள் வந்து நல்ல வாக்குகள் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்போ இந்த தேர்தல்ல 21.76% வாக்குகள அவங்க இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 0.8%, 2019ல 2.51%, 2021ல 5.2%, 2024ல 6.54%, 2026ல 3.10% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அவைங்களுக்கு தகுந்த மாரியே வாக்குகள் அவைங்க இழந்திருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. அடுத்ததா பார்க்க போறது கெங்கவள்ளி தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்க்க போறோம். கெங்கவள்ளிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,06,757 பேரும், பெண்கள் 1,11,553 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 7 பேரும், மொத்தம் 2,18,317 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,95,948 வாக்குகளும், 89.80% விழுந்த வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியிலும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில நல்லதம்பி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 37.20%, 73,167 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில சின்னதுரை அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29.90%, 58,763 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில சுஜாதா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 28.10%, 55,291 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில அபிராமி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3.2%, 6,242 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 14,404 வாக்குகளும் 7.4% பெற்று இந்த இடத்துல வந்து அதிமுக மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
அடுத்தது கெங்கவள்ளி கடந்த 5 தேர்தல்கள்ல எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பொதுவா பார்க்கலாம். அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. 2016, 2021லயும் இங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 2024லயும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் வந்த பின்னும் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து அந்த கிராமங்கள் இருக்கிற பகுதிகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் வந்து போய் சேராம இருக்கு அப்படிங்கிறத இந்த தொகுதிகள்ல பார்த்தாலே தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே வந்து கிராமப்புற பகுதிகள இன்னும் ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அந்த வகையில பார்க்குறப்போ இந்த தொகுதியில ஏடிஎம்கே கூட்டணி மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து டிஎம்கே கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்களும் மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள ஹோல்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. பட் ஆனா கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப 15.42% வாக்குகள இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து 2019க்கும் 2021க்குமே கிட்டத்தட்ட 20% வாக்குகள 18.78% வாக்குகள இழந்திருக்காங்க. ஸோ அவைங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல்னு வரப்போ இந்த வந்து கள்ளக்குறிச்சி தொகுதியோட வரும். ஸோ கள்ளக்குறிச்சி தொகுதி மிகப்பெரிய அளவுல வந்து ஏடிஎம்கே கோட்டையா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வந்து டிஎம்கே வந்து அந்த எப்பயுமே வந்து கள்ளக்குறிச்சியில அவங்க வெற்றி பெற்றுட்டு இருப்பாங்க. ஸோ டிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கேவை சரிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்காங்க. பட் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையால பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கேவோட வாக்குகள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 28.10% வாக்குகள் வாங்கி அவங்க தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2014ல 0.5%, 2019ல 4.05%, 2021ல 5%, 2024ல 6.28%, 2026ல பார்த்தீங்க அப்படின்னா 3.08% வாக்குகள் குறைஞ்சு 3.2%ஆ இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து வட மாவட்டங்கள்ல, கொங்கு மாவட்டங்கள்ல, அதே மாரி இந்த 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 பல்லவதேச மாவட்டங்கள், அதாவது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல வாக்குகள வந்து அவைங்க இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அதாவது அவங்களோட வாக்கு வங்கியில 50% to 60% இழந்திருக்காங்க. அது வந்து உண்மை. ஓவராலா 50% போன தடவ 8% வாங்குனாங்க. இந்த தடவ 4% வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏற்காடு தேர்தல் முடிவுகள நம்ம பார்த்துடலாம். ஏற்காடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,33,413 பேரும், பெண்கள் 1,39,399 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 17 பேரும், ஆக மொத்தம் 2,72,829 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,52,342 வாக்குகளும் 92.50% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில ஏடிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கே தான் இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே சார்பில உஷாராணி அவங்க தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க 34.60%, 87,772 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில லட்சுமி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 33.80%, 85,583 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க தொரத்திக்கிட்டு மிகப்பெரிய அளவுல வந்திருக்காங்க. ஏற்காடு வந்து அதிமுகவோட கோட்டை அப்படிங்கிறத வந்து மீண்டும் நிரூபிச்சாலும், அது வந்து கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம் ரேவதி மாதேஸ்வரன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. 26.80%, 68,545 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில பழனிசாமி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 3%, 7,601 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 2,189 வாக்குகளும் 0.9% வாக்குகள் மட்டும் பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ல வந்து இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அடுத்து ஏற்காடு கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்குகள் வந்து வாங்கியிருக்கு அப்படிங்கிறது கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். அந்த வகையில ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராங் பார்த்தீங்க அப்படின்னா 55 அதாவது இவங்க ஸ்ட்ரைக் ரேட் மிகப்பெரிய அளவுல இருந்து 50%க்கு மேல தான் இருந்திருக்கு. பட் ஆனா இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் வருகையினால, அவைங்க வந்து கடந்த தேர்தல்லயும் வந்து 3% இழந்திருந்தாங்க. இப்ப அந்த கடந்த தேர்தல்ல ஒப்பிடுறப்ப இப்ப தேர்தல்ல பார்த்தீங்க அப்படின்னா 12.92% இழந்திருக்காங்க. ஸோ அவங்க வாக்குகள வந்து சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 33.80% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிகள்ல சொற்பமான வாக்குகள் தான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேட்டருந்து இந்த ஒரு ஒரு சில தொகுதிகள் புடுங்க முடியாது. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே, டிஎம்கேட்டருந்து புடுங்க முடியாது. டிஎம்கேட்டருந்து ஏடிஎம்கே புடுங்க முடியாது. நீங்க 2 பேரும் சண்டை போட்டு இருங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிவிகே மிகப்பெரிய அளவுல வந்து நிறையா இடத்த பிடுங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் பொறுத்தமட்டில் இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள் சரிவு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த எலக்ஷனை விட இந்த எலக்ஷன்ல மிகப்பெரிய அளவுல 4.10% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு தேர்தல் அனலைஸ் பத்தி மிகப்பெரிய அளவுல விரிவாக்கமா போட்டுட்ருக்கோம். ஏன்னா, எதுவுமே வந்து சூட்டோட சூடா அது மறைஞ்சிடக்கூடாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு ஆர்வமிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கண்ணும் கருத்துமா வச்சிருக்காங்க. ஸோ, கண்டிப்பா வந்து அத நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவுல வந்து நான் உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே.